இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்துடலாங்க. இது வந்து மீன், சால மீன் சொல்லுவாங்கல்ல, சால மீனு, அப்புறம் வந்து இறால் இது வச்சுருக்கோம். இது வந்து என்னோட உடம்புக்கு தேவையான புரோட்டீன் எனர்ஜி வந்து இது குடுக்கும். அதுக்கப்புறம் இதில வந்து ஒரு ஆஃப் ஆயில் வச்சுருக்கேன். 2 ஆஃப் ஆயில். இதுவும் என்ன உடம்புக்கு தேவையான புரோட்டீன குடுக்கும். அதுக்கப்புறம் இது வந்து சீனி கிழங்கு. சீனி கிழங்குல வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைபர் இருக்குது, மாவுச்சத்து இருக்குது. 2மே இருக்குங்க. அதுக்கப்புறம் நல்ல நாட்டுச்சோளம். இந்த நாட்டுச்சோளம் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியா நாட்டுச்சோளம் சாப்பிட்டுருங்க. ஸோ இந்த ஃபுட்டில் வந்து என் உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் எப்படி எனக்கு அப்சர்வ் ஆகுதுன்னு சொல்கிறேன். புரோட்டீன் கூட எப்போவுமே சிட்ரிக் ஆசிட், அதாவது லெமன் சேர்த்து சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கிற தேவையான, அதாவது இப்போ உங்களுக்கு செல்லு வந்து டேமேஜ் ஆச்சு, செல்லுனா ஏதாவது சின்ன ஆக்சிடென்ட் ஆகிட்டு இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகி உங்களுக்கு சின்ன புண்ணு மாதிரி இருக்குன்னு வைங்களேன், அந்த புண்ணு வந்து ஆறி மறுபடியும் அந்த செல்லு வந்து மறுபடியும் வளர்கிறதுக்கு இந்த மாதிரி புரோட்டீன் கூட லெமன் சார்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா, அது விட்டமின் சியோட புரோட்டீன் சேர்ந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு டிஷ்யூ வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சீனி கிழங்கு இருக்குல்ல, சீனி கிழங்கு கூட புரோட்டீன் ஏன் சாப்பிட்றோம் அப்படின்னா, புரோட்டீன் சாப்பிடும்போது நமக்கு நிறைய புரோட்டீன் சாப்பிடும்போது மலச்சிக்கல் பிரச்சனை எனக்கு வரும். ஸோ அந்த மாதிரி மலச்சிக்கலை வந்து தவிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, கிழங்குக்கு சார்ந்த மாவுச்சத்து சேர்த்து காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ்னு சொல்லுவாங்க, சேர்ந்து சாப்பிட்றதுனால இதில் இருக்கிற ஃபைபர் வந்து இந்த புரோட்டீனோட தன்மையை வந்து கம்மி பண்ணி என் மலச்சிக்கல் வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி ஹெல்ப் பண்ணும். அது இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உடனடியாக எனர்ஜி வரணும். புரோட்டீன் சார்ந்த உணவுகள் என் பசியை 5-6 மணி நேரம் தாண்டி வச்சுருக்கும். ஆனால் இந்த கார்போஹைட்ரேட் சார்ந்த உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா இமிடியேட்டாக எனக்கு எனர்ஜி தேவைங்கும் போது இந்த கிழங்கு, இந்த சோளத்தில் இருக்கிற கார்போஹைட்ரேட் என் உடம்புக்கு தேவையான எனர்ஜியை வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி கலவையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை தான் நான் சாப்பிடும்போது என் உடம்புக்கு தேவையான அனைத்து நியூட்ரிஷன்களும் பகுதியாக கிடைக்குங்க. ஸோ எனக்கு வந்து சுகரு, அதுக்கப்புறம் மலச்சிக்கல் பிரச்சனை, எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலுமே இந்த மாதிரி ஃபுட்டை எடுக்கிறனால நம்ம உடம்பை பார்த்துக்கும், நம்ம உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கலாங்க. ஸோ அதனால தான் இந்த ஃபுட்டை பற்றின விழிப்புணர்வான வீடியோவும் என்னோடய சேனல் வந்து தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ இதே மாதிரி ஃபுட் விளாக் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஃபுட்லாம் வந்து பார்த்திங்கன்னா என் உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் தாங்க நான் சொல்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது சாப்பிட்டா உங்களுக்கு பிரச்சனை ஆச்சுன்னா உங்களோட டாக்டரை வந்து ஃபாலோ பண்ணி அவங்களோட அட்வைஸை ஃபாலோ பண்ணிவிடுங்க ஃபுட்டை. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.